என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தமோ அன்னைக்கே முதலமைச்சருடைய நிலைமை நான் சட்டமன்றத்தில் கண்ணோட பார்த்தேன். அவருக்கு தன்னிலை மறந்து யாராவது சொல்லுவாங்களே, எப்படி நீங்க சொன்னீங்களே, எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு, சட்டமன்றத்தில் எதில் உட்கார்ந்துருக்காரு, ஏதோ விவாதத்தில் இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் அருகில் இருக்கிறதுனால முதலமைச்சரோட ரியாக்ஷன் பூரா அப்படியே கூட பார்ப்போம். பக்கத்தில் இதோட உள்ளதான், இதோட கம்மியாக தான் இருக்கும், ஏதோ இருக்கும். எந்திரிச்சு பதக்கத்தில் பிஜேபியோட 2026 2031 கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க, எப்படி சேர்ந்தீங்க, எப்படி பிஜேபியோட சேர்ந்தீங்க என்று யாராவது கேட்பாங்களா? நீங்க ஏன் சேர்ந்தீங்க? அடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சி இயக்கத்துக்கும் அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய நிலைப்பாடு. அதை போய் ஒரு வாய் விட்டு அவரால் தாங்க முடியும். எப்படி பிஜேபியோட சேரவே மாட்டேங்கீங்களா, எப்படி சேர்த்துட்டீங்கன்னு எதிர்கட்சி தலைவர் எதிர்த்தாரு. எதுக்கு உங்களுக்கு இந்த பதட்டம், எதுக்கு இந்த ஒரு பயம்? நாங்கள் பிஜேபியோட சேருவோம், கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய விருப்பம். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு இப்படி சொல்லணும்? பதவி ஏன்னா தன்னிலை என்னைக்கு பிஜேபியோட கூட்டணி அமைந்ததோ அன்றைக்கு அவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்கிறத முதலமைச்சரோட பதட்டத்தை நான் நினைக்கலாம். ஆனா இது இந்த கூட்டணி அமைந்த நேரத்துல நம்ம மக்களோட உணர்வுல நம்ம 2 பாரதிய ஜனதா தோழர்களுக்கும் அதிமுக தோழர்களோட உணர்வு நான் சொல்றேன். கண்கூடா பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த பிரதிபலிப்பை நான் கண்கூடா பார்த்தேன் என்பது அதே முதல் வெற்றிக்கு அடித்தளம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்பது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் என்பதை அம்மா இவங்க என்ன இணக்கமா வந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமா இல்லை. அது இணக்கமா எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இலக்காரெல்லாம் கொண்டு வந்து வாங்கி சொல்ல முடிச்சு இன்னைக்கு திமுக இவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறது காரணம் என்ன? அதுக்கு பாஜக தான். 99 வாஜ்பாய் நாங்க தவறு செஞ்சுட்டோம். 98 1 வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு கூட நட்பு கேடாயின்னு ஒரு இடத்துக்கு கொடுத்தாரு ஒரு சாமி. ஆமா சுப்பிரமணியன் கரெக்ட். அவர் ஒரு தவறான வழிகாட்டுறதை சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு பாரதிய ஜனதா கொண்டு வந்தது அம்மா தான், திருப்பி வீழ்த்துனது நாங்க தான். அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நான் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதி வாய்ப்போட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த அதிகாரம் திமுகவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததை பாரதிய ஜனதா கட்சி அந்த நன்றியோட அவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ தீண்டத்தகாத கட்சியா பார்க்க. கூட்டணி இல்லாம சொன்னா நாங்க தனிச்சு நின்னா நாங்க எங்களுக்கே தெரியும், ஒரு சீட்டு செய்யும் எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதை நேரத்தை சந்திச்சோம். ஏதாவது அன்னைக்கு கால சொன்னது ஒவ்வொரு நேரம் நடந்துடும். அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆட்சி விட்டு இறங்கினவன் யாரும் வீட்டுக்கு போக முடியாது, வேற எங்க இருப்பாங்க. அத்தனை பேர் அவங்க சுற்றில மாட்டிருக்காங்க. இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின் வாங்க. ஆனா இன்னைக்கு நாட்டோட நிலைமை மக்களுக்கு தெரியுது, மக்கள் தெளிவாயிட்டாங்க. இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும், வெற்றி பெற வேண்டும், அதான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மனநிலை மன ஓட்டம் வந்துச்சு. சொல்லுவாங்க முதல்ல இந்த பிரச்சாரத்தை துவக்கத்துக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய இன்னைக்கு மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவங்க அதுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா நம்ம மாவட்டம் தான். நம்ம மாவட்டம் இந்த சுற்றுப்பட்டு தான் வர்றதுக்காக ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அனுமதி தெரிவித்திருக்கிறேன். போட்டிய அமைச்சரவையில் எந்த அளவுக்கு புத்தி கூர்மை இல்லை, ஒரு திறமையான அமைச்சர்கள் இருக்காங்கிறதுக்கு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் பேசுங்க. அவங்க தான் பேசுறாங்க, எங்களை பேச விடலைன்னா அந்த சப்ஜெக்ட அவ்வளவு தரவா தீபத்தை பற்றி அவ்வளவு சொல்லி இதுல பிளாட்டா வேணுமா இல்லைன்னா ஸ்லாப் சிஸ்டம் வேணுமா, எல்லாருக்கும் ஈவனா பண்ணிட்டு வருமா? நிறைய பேர் இன்னொரு நீங்க தென்னை விட்டு உற்பத்தி அரசாங்கம் வந்திருக்கீங்க, புல் மெக்கானிக்ஸ் பண்றவங்களும் வந்திருக்காங்க, சேவகசத்துக்கு வந்திருக்காங்க, குடியாத்தம் வேலூர்ல அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சிஸ்டம் கேட்காங்க, இல்லை எல்லாரோடையும் கலந்து வச்சு நான் டக்குன்னு என்ன சொல்லிட்டாமா ஒன்றுமே வேணாம், ஸ்லாப் தான் வேண்டாம், ஈவனா 12 தான், 12க்கு எல்லாரும் ஒத்துக்குவாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் சேர்த்து அந்த லிஸ்ட்டை வாங்கி கொடுத்துருவோன்னே நீங்கள் போயிட்டு வாங்க பார்ப்போம்
பார்த்துக்கிட்டு பார்ப்பேன், போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு வந்த 15வது நாள் 18% 12% குறைந்த. அதுக்கு பிறகுதான் தீப்பெட்டியை பாதுகாப்பு. இல்லைன்னா தீப்பெட்டி எப்போ முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் வரும்போது நாட்டில் ஒரு பிரளயம் வந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு பிரளயமாக பூகம்பமாக ஆகிப்போச்சு இந்த எழுச்சி பயணம். இன்னைக்கு அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. உண்மையிலேயே உடம்பு சொல்லி எதனால ஆசிரியர் போனாங்க எங்களுக்கு தெரியல. மருத்துவமனை போயிட்டாரு. நாங்கள் கூட நேரத்து போடுறது சொன்னேன், முதலமைச்சர்னால போராட படம் வாங்கி வீட்டுக்கு வரணும், இந்த பேரில் சந்திக்கணும், அவர் ஜெயிக்கணும். அவங்க கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சு வந்து இன்னைக்கு நாங்கள் உட்கார்ந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து எடப்பாடியார் முதலமைச்சர் சார்ந்த உட்கார்ந்துருக்கதான் அவர் கண்ணால பார்க்கணும். இதுதான் நேற்று கூட அந்த மசோதா சொன்னேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளின் பார்வையில இருக்கின்ற ஒரே தலைவர். திரும்பவும் சொல்ற மாண்பு பிரதமர். இந்த அளவுக்கு எல்லாம் என்ன கேள்விகள் பேசலாம். மாற்றுங்களுக்கு உடனே அவர் வெளிநாட்டு போறார், நாட்டு போறார், வெளிநாட்டுக்கு டூரிஸ்டா போறாரு, அவர் என்ன கொடுக்க முடியாது. நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து சொந்த நாட்டிலே ஒரு 4-5 தலைவர்கள் தான் தனக்கான ஒரு குடும்பமே அமைத்துக் கொள்ளாமல் நாட்டுக்காக வாழ்ந்தவங்க. அதுல பிஜேபி நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் மோடிஜி அவர்கள் அந்த பார்வையில இருந்து நாட்டுக்காக உலகம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒன்று போதும். அதே மாதிரி வாஜ்பாய் இருக்கும்போது கார்கில் வெற்றி இந்தியா தலைவர்கள் வச்சதா இல்லையா? இதெல்லாம் யாருக்க முடியும்? இந்த தலைமை பொறுப்புல வந்திருக்கவங்க ஆட்கள் வேணும், அறிவு வேணும், அனுபவம் வேணும். இந்த ஆற்றலும் அறிவும் அனுபவமும் ஒருங்கே அமையப்பட்டவர் தான் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எடப்பாடியும் எங்களை பழைய முதலமைச்சர் எடப்பாடியும் மோடி அவர்கள் எத்தனை சந்திச்சிருக்காங்க. ஆனா திருச்சியில சந்திக்கும் போது அந்த போட்டோ பாருங்க, 2 பேரும் இந்த சிரிக்கிற சிரிப்பு பார்த்தீங்கன்னா, ஐயா படத்துல சிரிக்க தெய்வீக சிரிப்பு படத்துல அதை எவ்வளவு தெய்வீகமா அவங்க சிரிக்காங்கன்னா, வெறும் சிரிப்பல்ல. இதுக்கு ஐபி ரிப்போர்ட் 200 தொகுதியை தாண்டி 206 தொகுதிகள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி இருந்தும் என்கிற ஒரு கருத்துக்கு வரப்போய் தான் இன்னைக்கு திமுக காரனை விரட்டி விடுதலா போய் கதவை தட்டி உட்கார வைக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு. உங்களோட ஸ்டாலின் அவன் இதுக்குனால யாரோட இருந்தாரு? உங்களுடன் ஸ்டாலின் இதுக்குனால யாரோட இருந்தாரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி நம்ம சொல்ல முடியாது, அவரை பதில் சொல்லணும். யாரோட இருந்தாலும் அது ஆண்டோட வந்து